ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மொபைலில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய அப்ளிகேஷன். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருக்கோ இல்லையோ, இந்த டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள், 8 அப்ளிகேஷன். இதை கண்டிப்பாக டெவலப் பண்ணிங்க. இந்த 8 அப்ளிகேஷனோட பயன்பாடு நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெவலப் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனில் இந்த 8 அப்ளிகேஷன் உண்டு. சரியா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு அப்ளிகேஷனை பற்றி நான் தனித்தனியாகவே பதிவு ஏற்கனவே நம்ம பேஜில் பண்ணிட்டேன். ஸோ நான் வீடியோ இப்போ சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பற்றியும் விலாவாரியாக தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பேஜ்லேயே வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் பற்றி நான் விலாவாரியாக சொன்னேன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போயிடும். சரியா? அதனால் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அவாஸ்ட். இது நம்ம மொபைலுக்கான சேஃப்டி அப்ளிகேஷன். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மொபைலில் ஏதாவது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது மால்வேர் அப்ளிகேஷன், அதாவது நம்ம மொபைலுக்கான சேஃப்டி இல்லாத அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் சேஃப்டி இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஏதாவது சேஃப்டி இல்லாத அப்ளிகேஷன் இருந்தாலும் சர்ச் பண்ணும்போது, ஸ்கேன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலுக்கு பாதுகாப்பு இல்லை, அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, டெலீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பிளாக் மார்ட்டு, கிங் ரூட்லாம் நீங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சொல்லிவிடும், இந்த மொபைலில் சேஃப்டி கிடையாது, நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க, இதெல்லாம் மால்வேர் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். சரியா? அதுக்கு தான் இது பயன்படுது. நிறைய பயன்பாடு இருக்குது. ஆப் லாக் கூட பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் லாக் பண்ணுறதுனால லாக் பண்ணிக்கலாம். அதுக்கும் இது பயன்படுது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் இன் ஒன் டூல் பாக்ஸ். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மொபைலில் இருக்க தேவையில்லாத டேட்டா, தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸ், அப்ளிகேஷனில் இருக்க தேவையில்லாத டேட்டா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி கொடுக்கும். இதனால் என்ன பலன்னா, நம்ம மொபைல் வேகமாக செயல்படும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த அப்ளிகேஷனில் ரன்னர் அப்ளிகேஷன்லாம் ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். அந்த வசதியும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டாவது இருக்கிற பூஸ்ட் இது எதுக்கு பயன்படுதுன்னா, அந்த ரன்னர் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான். இப்போ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்க, அதை விட்டு வெளியில் போயிடுவீங்க. அதாவது அப்ளிகேஷன் நம்ம ஃபேஸ்புக் உபயோகப்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் போயிடுவோம். ஆனால் வெளியில் போனதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் வெளியில் போகாது, பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த ஆல் இன் ஒன் டூல் அப்ளிகேஷன். ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது க்ரீன்ஃபின்னு சொல்லிட்டு, க்ரீன்ஃபி டிவைஸ் அட்மினுக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் நம்மளால் ரன்னர் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் அப்படி கிடையாது. ஜஸ்ட் இந்த பூஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி இந்த இதில் லாஸ்ட்டில் போய்ட்டு ஆல் இன் ஒன் டூல் பாக்ஸ் இருக்குல்ல, இது எஸ் கொடுத்தா போதும். அதாவது ஆன் பண்ணால் போதும். நீங்கள் சுலபமாக ரன்னர் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இதை பற்றி நான் ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ரன்னர் அப்ளிகேஷன்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிங்க. ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன பலன்னா, நம்ம மொபைலில் சார்ஜர் சாப்பிட்றது முடிஞ்ச வரையும் குறைச்சி கொடுக்கும். சரியா? சார்ஜர் சாப்பிட்ற முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேக்ரவுண்டில் ரன்னர் அப்ளிகேஷன் தான். பேக்ரவுண்டில் ரன்னர் அப்ளிகேஷனால தான் நம்ம மொபைலில் சார்ஜர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்டில் ரன்னர் அப்ளிகேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு தெரியும். அப்ளிகேஷன் மேனேஜரில் போய்ட்டு ரன்னிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நம்ம மொபைலில் ரன்னர் அப்ளிகேஷன் எல்லாமே காட்டுவாங்க. நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகுதோ அந்த அப்ளிகேஷன்லாம் கண்டிப்பாக இதில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது வரையும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. சரியா? இதில் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நிறையா இருக்குது இந்த அப்ளிகேஷனோட பயன்பாடு. அது மட்டும் கிடையாது, அப்ளிகேஷன் பேக்கப் பண்ணுறதாலும் பேக்கப் பண்ணிக்க முடியும். சிஸ்டம் ஆப் அன்இன்ஸ்டால் இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மொபைலில் வாங்கும்போது சில அப்ளிகேஷன் இருக்கும். அந்த மாதிரி அப்ளிகேஷனை டிசேபிள் பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் சுலபமாக இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம டிசேபிள் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இது பயன்படுது. நிறையா வசதிகள் இருக்குது இந்த அப்ளிகேஷனில். உதாரணத்துக்கு ஆப் டு எஸ்டி கார்டு. இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மொபைலில் இருக்க அப்ளிகேஷனில் இருக்கிறதெல்லாம் டிவைஸ் ஸ்டோரேஜில் இருக்கிறதெல்லாம் மெமரி கார்டுக்கு மாற்றி கொடுக்கும். அந்த பயன்பாடும் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம மொபைலில் இருக்க வேண்டிய அப்ளிகேஷனில் இதுவும் ஒன்று தான். இந்த பாருங்கள், மேலே 3 புள்ளி இருக்குது. இதை கிளிக் பண்ணால் சிஸ்டம் இன்ஃபோ, நம்ம மொபைலோட அத்தனை டீட்டெயில்ஸுமே இங்கே காட்டுவாங்க. நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர். இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறையா பதிவுகள் நான் பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறையா பதிவுகள் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றி நம்ம அதிகம் பார்க்க வேணாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். சுருக்கமாக சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட சிறப்பு அம்சம் என்னென்னா, பேக்கப் பண்ணுறதுனால என்ன சிறப்பு அம்சம்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் ஃபார்மேட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். ஃபார்மேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணுவோம். ஆனால் அந்த அவசியமே தேவை கிடையாது. நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் பேக்கப் பண்ணிட்டீங்கன்னா, பேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மெமரி கார்டுக்கு மாற்றிடுங்க. அதாவது டிவைஸ் ஸ்டோரேஜில் தான் சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெமரி கார்டுக்கு மாற்றிடுங்க. மெமரி கார்டுக்கு மாற்றதுக்கப்புறம் மெமரி கார்டை கழட்டினதுக்கப்புறம் மொபைல் ஃபார்மேட் பண்ணுங்கள். ஃபார்மேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மெமரி கார்டை மாட்டி ஒரு
அப்ளிகேஷனாக வந்து இன்ஸ்டால் பண்ணி இதனோட பலன் என்னென்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷனாக போய்ட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிறா இருந்தாலும் அனுப்பிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்கள்கிட்டயே இன்னொரு மொபைல் இருக்கலாம், ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து நீங்கள் சுலபமாக அனுப்பிக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா, அதோட பயன்பாடு தான் இது. நிறைய பயன்பாடு இருக்குது. இது ஒரு டவுன்லோடும் கூட. இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் மூலமாக பயன்படுத்திக்க முடியும். அதாவது வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும், ஃபேஸ்புக் வீடியோவை இது டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை பற்றி ஒரு வீடியோ பதிவே நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த அப்ளிகேஷனில் நிறைய வசதிகள் இருக்குது. ரிமோட் மேனேஜராகவும் பயன்படுத்திக்க முடியும். பாருங்கள், ஜஸ்ட் மினிட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ES File Explorer ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், விண்டோ ஹோம் பேஜ். இதில் பாருங்கள் ரிமோட் மேனேஜர். இது எதுக்கு பயன்படுத்தினா, நம்ம இதில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பரை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டரில் போய்ட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா இதில் இந்த நம்ம மொபைலில் இருக்க ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ கம்ப்யூட்டரில் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, சுலபமாக வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஓகேவா. அடுத்து ரீசைக்கிள் பண்ணி, இதுவும் ரொம்ப பயன்பாடு தான் இருக்குது. நம்ம ஃபோட்டோவோ அல்லது வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு அதை வந்து சுலபமாக எடுத்துக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் இருக்கும்போது. சரியா, இந்த முன்னால் டெலிட் பண்ணதெல்லாம் வந்து எடுக்க முடியாது. இந்த அப்ளிகேஷன் இருக்கும்போது டெலிட் பண்ணதெல்லாம் எடுக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. நிறைய வசதிகள் இருக்குது. இது ஒரு ப்ரௌசராகவும் பயன்படுத்திக்க முடியும். பாருங்கள், ஒரே கிளிக்கில் வந்து ஃபேஸ்புக் போய்டும், ஒரே கிளிக்கில் வந்து யூடியூப் போய்டும். நிறைய வசதிகள் இருக்குது. இது இந்த அப்ளிகேஷன் வந்து தமிழ் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும். தமிழ் நம்ம வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். நிறைய வசதி இருக்குது. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் இருக்க வேண்டிய அப்ளிகேஷனில் ஒன்று. சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் குரோம். இது வந்து நிறைய மொபைலில் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனு. நம்ம மொபைலுக்கான கண்டிப்பாக இருக்க வேண்டிய அப்ளிகேஷனில் இதுவும் ஒன்று தான். நம்ம மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு இருக்கும். நிறைய மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அட்டாச் பண்ணி இருக்கும். சரியா, இது வந்து ப்ரௌசரு. இந்த ப்ரௌசரை வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும். உதாரணத்துக்கு வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஃபேஸ்புக் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஃபேஸ்புக் வீடியோஸ் வந்து சுலபமாக வந்து டவுன்லோட் பண்ணால் அதுக்கு வந்து இது தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், ஃபேஸ்புக் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வீடியோஸில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், சேவ் ஆன் கேட்கும். சேவ் கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். சுலபமாக வந்து டெவலப் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக் வீடியோஸ் வந்து இது தான். சரியா, இது வந்து இதில் வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபேஸ்புக் இருக்க டெக்ஸ்ட்டில் வந்து காப்பி பண்ணணும்னு வச்சுங்களேன், ஃபேஸ்புக்கோட அப்ளிகேஷன் வந்து நம்மளால் வந்து காப்பி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு பிடிச்சிருக்கலாம், நம்மளும் அதை காப்பி பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் வந்து காப்பி பண்ண முடியாது ஃபேஸ்புக்கில். நம்ம என்ன பண்ணால் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து காப்பி பண்ணால் கூகுள் குரோமில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, அந்த வசதி இதில் இருக்குது. எல்லா ப்ரௌசர்லேயும் வந்து இந்த வசதி இருக்குது. நம்ம மொபைல்லே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கூகுள் குரோம். ஸோ எதுக்கு வேறு ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு, அதாவது ஃபயர் பாக்ஸாக இருக்கலாம் அல்லது டால்ஃபினாக இருக்கலாம், எதுக்கு வேஸ்ட்டாக வேறு ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணிவிட்டு கூகுள் குரோமே உபயோகப்படுத்தலாம். கூகுள் குரோம் வந்து ஒரு சேஃப்டியான உள்ளதான். அதாவது ஏதாவது ஹேக் உள்ள, அதாவது மால்வேர் உள்ள சைடெல்லாம் வந்து ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஓப்பன் பண்ணும்போது வந்து ஹேக்குன்னு சொல்லிட முடியாது, மால்வேர். அந்த மால்வேர் உள்ள சைடெலாம் வந்து ஓப்பன் ஆகுது. மால்வேர் உள்ளதெல்லாம் வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா, அதாவது சைடு ஓப்பன் கொடுக்கும்போது வந்து மால்வேர் இருக்குது, இது வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடும். அந்த வசதி இதில் இருக்குது. ஸோ வந்து நம்ம மொபைலுக்கான சேஃப்டி தான். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க. இல்லாத வந்து டவுன்லோட் பண்ணிங்க, இருக்கும் வந்து உபயோகப்படுத்துங்க. சரியா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ராப் பாக்ஸ். இது வந்து சாம்சங்கோட அப்ளிகேஷன். இது வந்து சாம்சங்கோட பெரும்பாலான மொபைலில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது எதுக்கு பயன்படுதுன்னா, இது வந்து ஒரு குடோன் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்கிறாந்தா ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ எவ்வளோ வேணாலும் இதில் வச்சுக்கலாம். இதோட பலன் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் மெமரி கார்டோ அல்லது டிவைஸ் ஸ்டோரேஜில் வைக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் வேணுங்கிறத வந்து இதில் வச்சுக்கலாம். இதனால் நம்ம மொபைலில் வந்து எம்டி ஸ்பேஸ் வச்சு நிறையா வச்சுக்கலாம். அதாவது ஃபோட்டோவோ வீடியோவோ இதில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரி, இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். உதாரணத்துக்கு வந்து உங்கள் மொபைல் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சுலபமாக வந்து அந்த ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ சுலபமாக எடுத்துக்க முடியும் லாகின் கொடுத்து. சரி, இதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சாம்சங்கோட அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்தே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். சாம்சங்கோட அக்கௌண்ட்டு தான், சாம்சங்கோட அப்ளிகேஷன் தான் இது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ட்ராப் பாக்ஸு ஃபோட்டோவோ அல்லது வீடியோ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். சரியா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதும் நீங்கள் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் கூட நம்ம வந்து இதை உபயோகப்படுத்திக்க முடியும். கம்ப்யூட்டரில் நீங்கள் டெவலப் பண்ணி உபயோகப்படுத்திக்க முடியும். நிறையா பயன்பாடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெவலப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம எந்த அப்ளிகேஷனோட உபயோகம் இல்லாமலும் நம்மளால் வந்து பாஸ்வேர்டோடு கொடுத்துக்க முடியும் இந்த அப்ளிகேஷனுக்கு. அந்த வசதி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் ஒரு பதிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோவோ அல்லது வீடியோ வச்சுக்கலாம். சரியா,
நிறைய பயன்பாடு இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் மொபைல் காணாமல் போயிடுச்சுன்னா மறுபடியும் சொல்லிக்கிறேன், திரும்பி ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோ, முக்கியமான ஃபோட்டோலாம் இதில் வச்சுங்க சரியா. அதான் மறுபடியும் சொல்கிறேன். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரூ காலர். இது எதுக்கு பயன்படுத்தினா நமக்கு வர்ற ஃபோன் கால்ஸ் வந்து யார்கிட்ட வந்து கால் வருதுங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிறைய நம்பர் வந்து இதில் இருக்குது. அதாவது யார் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேரே காட்டுது. நிறைய நம்பர் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக பயன்படும். அது மட்டும் கிடையாது, நம்ம அந்த நம்பரை வந்து சர்ச் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து யார் நம்பருங்கிற பேரை கூட நம்ம பார்த்துக்க முடியும். அது மட்டும் கிடையாது, எந்த டெலிகாமு, எந்த சர்வீஸ் உபயோகப்படுத்துகிறாங்க, எந்த சர்க்கிளில் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம நம்பர் பிளாக் பண்ணுறா இருந்தாலும் பிளாக் பண்ணிக்கவும் முடியும். அதாவது நம்ம ஏதாவது யார் நம்பராக பிளாக் பண்ணுறா இருந்தால் அந்த நம்பரை கொடுத்து நம்ம பிளாக் பண்ணுறா இருந்தாலும் பிளாக் பண்ணிக்க நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ நம்ம மொபைலில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய அப்ளிகேஷனில் ட்ரூ காலர் ஒன்று தான் சரியா. அடுத்து வந்து ஷேர் இட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மொபைலில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய அப்ளிகேஷனில் இதுவும் ஒன்று தான். இது எதுக்கு பயன்படுத்தினா, நம்ம அப்ளிகேஷன்லாம் வந்து நம்ம மொபைலில் இருக்கிறத வந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து பேக்கப் பண்ணாமலே நம்மளால் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அந்த வசதி இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ நம்ம ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து வேகமாக சென்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து நம்ம மொபைலில் இருக்க ஒரு புதிய படத்தை, ஒரு படம் இருக்குன்னு வச்சிங்களேன். உங்கள் மொபைலில் ஒரு படம் இருக்குது. அந்த படம் ஒரு 3 மணி நேரம் ஒரு படம். அந்த படத்தை வந்து சுலபமாக ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ளூடூத் மூலமாக சென்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆகும். ஆனால் இதில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா வெறும் 1 நிமிஷத்தில் வந்து நம்மளால் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். புதிய படம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வீடியோ இருந்தாலும் சரி, ஒரு 300 MBன்னு வச்சிங்களேன். 300 MB எல்லாம் வந்து வெறும் 1 நிமிஷத்தில் வந்து சென்ட் பண்ணிக்கிறோம். இதோட ஸ்பீடு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 200 MB ஸ்பீடு. பார்த்திங்க, ஒரு நிமிஷத்துக்கு 200 MB. ஒரு உதாரணத்துக்கு 1 GB உள்ள ஃபைலை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறா இருந்தால் வெறும் 5 நிமிஷத்தில் வந்து சென்ட் பண்ணிட்டு கொடுக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ப்ளூடூத் மூலமாக 1 GB வந்து சென்ட் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆனால் இதில் சென்ட் பண்ணிங்கன்னா வெறும் 5 நிமிஷத்தில் வந்து சென்ட் பண்ணி கொடுக்க முடியும். 2 மொபைல்லையும் கண்டிப்பாக ஷேர் இட் அப்ளிகேஷன் இருக்கணும். இதை பற்றி நான் தனியாக ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், ஓகேவா. அதாவது உங்களுக்கு புரியலைன்னா, இதை பற்றி அதிகமாக டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனில் ஷேர் இட்டும் ஒன்று தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து விவா வீடியோ. இது எதுக்கு பயன்படுத்தினா, நம்ம மொபைலில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் வந்து ஒன்றா வச்சு ஒரு வீடியோ உருவாக்க முடியும். அதுக்கு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம். இதோட மெயின் பயன்பாடு என்னென்னா, வீடியோ எடிட்ரு. நம்ம மொபைலில் இருக்க வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோவில் வந்து ஏதாவது பேர் வச்சுக்கிறாந்தா வச்சுக்கலாம், ஃப்ரேம் வச்சுக்கிறாந்தா வச்சுக்கலாம். நிறையா வசதிகள் இருக்குது. நம்ம அந்த வீடியோஸ்க்கு வந்து ஏதாவது எடிட் பண்ணுறாந்தா எடிட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் ஏதாவது நீங்கள் வேணுங்கிற தீம்ஸு, அதாவது வேணுங்கிற ஸ்டிக்கரு, ஏதாவது நீங்கள் வேணுங்கிறத வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய வசதிகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரே டயத்தில் வந்து 2 வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க, கொடுத்துக்கலாம். நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோவுக்கு வந்து பேக்ரவுண்டில் தீம்ஸு, பேக்ரவுண்டில் ஃப்ரேமு, இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். வீடியோவுக்கு வந்து அதே மாதிரி நம்ம அந்த வீடியோஸ்க்கு வந்து வீடியோக்கு பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் கொடுக்குறாந்தா கொடுத்துக்கலாம். அதாவது அந்த வீடியோஸ்க்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பாட்டில் இருக்க மியூசிக்கை கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வாய்ஸ்குள்ள பாட்டை கொடுக்குறாந்தாலும் கொடுத்துக்கலாம். நிறையா வசதிகள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் வர்ற வாய்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம், ஸ்டாப் பண்ணிவிட்டு. சரியா, அதுக்கு தான் இது பயன்படுது. அதே மாதிரி ஒரே டயத்தில் வந்து 2 வீடியோ வந்து ப்ளே பண்ணுறா இருந்தாலும் ப்ளே பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சிங்களேன். அதே மாதிரி 2 வீடியோ வந்து நீங்கள் ஒரே டயத்தில் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்க முடியும். அதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி பார்க்குறா இருந்தாலும் வச்சுக்கலாம். நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம மொபைலில் இருக்க வேண்டிய அப்ளிகேஷனில் இதுவும் ஒன்று. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க இந்த விவோ வீடியோவும். இந்த எல்லா அப்ளிகேஷனுமே ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற அப்ளிகேஷன் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிங்க, அல்லது இந்த வீடியோஸ்க்கு கீழே நான் லிங்க் தரேன், நீங்கள் அது மூலமாக டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிங்க. சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட பலன் என்னென்னா, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து இப்போ எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து சுலபமாக வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. இதோட பலன் என்னென்னா, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது நம்ம எந்த ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் உங்களோட டைம்லைன்லேயே காட்டும். நீங்கள் வந்து சுலபமாக பார்த்துக்க முடியும். ஆண்ட்ராய்டு பெட்டிக்கடை இதுதான் பேரை பார்த்தீங்க. 54 வீடியோஸ் 959 சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காட்டும். நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ரெட் கலரில் காட்டும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இதோட பலன் என்னென்னா, நம்ம வந்து டைம்லைன்லேயே காட்டும். உதாரணத்துக்கு இது டைம்லைன் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சேனலோட வீடியோஸும் இந்த இதில் காட்டுவாங்க. சரியா, சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேம் ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம் அதே மாதிரி தான் யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.